மதிப்புக்குரிய கம்பெனிகளே, போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, ஏற்கனவே நீங்க டெட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்து என்ன தயாராகுது, குரூப் 4, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இருக்கிற வரக்கூடிய எஸ்ஜிடி, பிடிஎஸ்டன் எதுக்குன்னு அதுக்கு தயாராகி கொண்டு இருப்பீங்க. இதுக்கிடையில அரசு மிக விரைவாகவே பிஓ, அது வட்டார கல்வி அலுவலருக்கான பணியிடத்தை அறிவிக்க இருக்கின்றது. ஏற்கனவே அறிவித்த செய்தி, இன்னும் மீண்டும் ஒரு புதிய காலியிடங்கள் என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டு அறிவிக்க இருக்கின்றது. அதற்கான வகுப்புகள் பிஓ எக்ஸாமுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக. ஏற்கனவே நம்ம மாணவர்கள் நிறைய பேர் படித்து இங்கேருந்து சக்ஸஸ் ஆகி போயிருக்காங்க. அவர்களுடைய பின்னூட்டத்தின் அடிப்படையிலும் நம்ம பயிற்சி அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஓ அப்படின்ற போஸ்டர் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்பயிலிருந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க சார் அப்படின்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல். மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மார்ச் ஃபாஸ்ட் நடக்க போகுது நம்ம பயிற்சி மையத்தில். அது இந்த பிஓக்கான பயிற்சி வகுப்புகள். ஏற்கனவே பல்வேறு பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் பிஓக்கான கிளாஸை நம்ம மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அப்படி இந்த பயிற்சியில் என்ன தான் செய்வீங்க? நாங்கள் வெற்றி பெறுவது மூலமாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, நாங்கள் எப்படி பிஓ பாஸ் பண்ண முடியும்? ரொம்ப பிஓ எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரைன்டு சிலபஸ், அற்புதமான ஒரு பாடத்திட்டம். அது வந்துக்கா அது அழகாக கன்சைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை ஸ்குவீஸ் பண்ணி அதை ஜூஸ் போட்டு உங்கள் கையில் பிழிஞ்சு எடுத்து கொடுத்துருவோம். இதுதான் சார் பாடத்திட்டம், இதுலேருந்து தான் கேள்வி வரும் அப்படின்னு. இந்தியன் பாலிட்டி இது ஹிஸ்ட்ரி இது ஜியோகிரஃபி சயின்ஸ் இதுன்னு தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது வினாக்கள் அங்கங்கே உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. அப்போ நீங்கள் சிலபஸை மட்டும் முடிச்சு கொடுத்துருவீங்களா சார்? அப்போ நோட்ஸ் எல்லாம் சார் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்தக்கா அதை வகுப்பினுடைய குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டு படித்தாலே போதுமானது. சார் நான் ஆஃப்லைனில் படிக்கிற முடியாது சார், நான் ஊரில் இருக்கேன், ஏன்னா ஆன்லைனில் படிக்க முடியுமா? தாராளமாக படிக்க முடியும். ஆன்லைன் கிளாஸும் நடத்துகிறோம், ஆஃப்லைன் கிளாஸும் நடத்துகிறோம். உங்களுக்கு வந்தால் ஆன்லைன் ஆஃப்லைன். சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேங்க, நீங்கள் தமிழ் வழியில் பேசுகிறீங்களே, ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி 2 வழிகளிலுமே 2 மொழிகளிலுமே நம்ம கற்பிக்கிறோம். அப்போ பிஓ எக்ஸாமுக்கு வீட்டிலிருந்து படிக்கணும்னு நினைப்பவர்களா, ஆன்லைன் மூலமாக படிங்க. ஆன்லைனில் எப்படி சார்? எல்லாம் லைவ் கிளாஸஸ், எதுவுமே ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடையாது. ஆல் ஆர் லைவ் கிளாஸஸ், லைவாக உங்களுக்கு நடத்தி கொண்டு போக போகிறோம். ஸோ எண்ணற்ற கண்மணிகள் நம்ம பயிற்சி மையத்தில் ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதுக்கெல்லாம் படித்து வராங்க. நீங்களும் அப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால் பிஓ தேர்வை வீட்டிலிருந்தே படிக்கணும், இல்லை சார் நேரில் வரணும்னாலும் வரலாம். மார்ச் 1ஆம் தேதி ஆஃப்லைனில் ஆரம்பிக்கிறோம், அதே போன்று ஆன்லைன் மூலம் ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இது வருங்க என்ற காலங்களில் பிஓ அப்படின்னு ஆகும்னு நினச்சிங்கன்னா, அந்த கனவுகளோடு நீங்கள் கடந்தவர்களாக இருந்தால் வாருங்கள், நம்மோடு கடந்த போது நிச்சயம் கனவு நனவாகும். உங்கள் அனைவரையும் நான் வட்டார கல்வி அலுவலராக உருவாக்குவதிலும் உங்களை பார்ப்பதிலும் மகிழ்வோடு காத்திருக்கின்றேன். நன்றி கண்மணிகளே.